Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதாவது என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து யூனிட் 5க்கான ப்ராப்ளம். சேம் இதே கொஸ்டினை எந்த இயர் போட்டிருக்காங்க, நமக்கு கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட நமக்கு ஏப்ரல் மே 2024 இதே சேம் ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. அதே போல் ஏப்ரல் மே 2017 கேட்டிருக்காங்க. ஏப்ரல் மே 2015 இதே சேம் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். அதர் யூனிவர்சிட்டிலையும் இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம் தான். அந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர். ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வித்தவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் நமக்கான கொஸ்டின். ஓகே, இதுலேருந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது நார்மலாகவே இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கீவேர்ட். ஓகே, எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பியருக்கு கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துட்டாங்க. அதே போல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்றது தான் ஈக்குவேஷன். நார்மலாகவே ஒரு ஸ்பியர்னா எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் ஸ்பியர். இதில் நமக்கு வந்து வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 3 ஆக்சஸ் இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சஸ், ஸோ இது வந்து ஒய் ஆக்சஸ், இது வந்து இசட் ஆக்சஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இசட் ஆக்சஸ். இதில் வந்து நம்ம ஒரு போர்ஷனில் இருக்கிற அந்த வால்யூமோட, இந்த ஸ்பியரோட வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எடுத்தோம்னா, ஜென்ரலாகவே இதை வந்து பாதியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இது ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்க. இது வந்து எத்தனை நமக்கு சைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 8 சைட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து நம்ம பாதியை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா இதே தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா நமக்கு ஃபார்முலா இருக்குது, 8 இன்ட்டு வால்யூம் இன் அன் ஆக்டன்ட். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற இந்த ட்ரிபிள் இன்டெக்ரல் வால்யூம் ஃபார் ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ட்ரிபிள் இன்டெக்ரல் ஆஃப் டிஇசட் டிஒய் இஸ் டிஇசட் எக்ஸ். இதுதான் நமக்கான ஜென்ரல் ஃபார்மேட். இதில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லிமிட் கண்டுபிடிச்சிருவோம். லிமிட் கண்டுபிடிச்ச பிறகு இந்த ஆன்சரை வந்து நம்ம இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் இன் ஆக்டன்ட், இதோட வேல்யூவோட நம்ம 8 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இந்த ப்ராப்ளம்க்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு வால்யூம் இன் அன் ஆக்டன்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்ன லிமிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தனை லிமிட் இருக்குது? 3 லிமிட் இருக்குது இல்லையா? இன்டெக்ரலில் வந்து dz, dy அண்ட் dx. ஸோ ஜென்ரலாகவே இந்த இன்னரில் இருக்கிற இந்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இசட்டுக்குள்ளது. இது உள்ளே இருக்கிற, இதுக்கு அவுட்டரில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா dyக்கானது. இதோட அவுட்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா dxக்கான லிமிட். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிமிட் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன எழுதணும்னா, வால்யூம்க்கான ஃபார்முலா எழுதிடணும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஃபார்மேட் ஃபார் ஸ்பியர் கால்குலேஷனுக்கு இது வந்து வி இன்டெக்ரல் ஆஃப் ட்ரிபிள் இன்டெக்ரல் வால்யூம் ஃபார் டிஇசட் டிஒய் டிஎக்ஸ். இதில் தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன லிமிட் கண்டுபிடிக்கணும். ஹவு டு ஃபைண்ட் த லிமிட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, இசட்டோட லிமிட் கண்டுபிடிக்கிறோம். ஏன் ஃபஸ்ட்டு நம்ம இசட்டோட லிமிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் என்ன இருக்குது, இன்னர் மோஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஇசட் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டிஇசட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஒய் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன்? இந்த ஈக்குவேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஈக்குவேஷனை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இல்லையா? இதுதான் நமக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இசட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். மீதி எல்லாம் அந்த சைடில் கொண்டு போனீங்கன்னா இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ், இங்கே இருக்கிற ப்ளஸ் அந்த சைடில் போச்சுன்னா மைனஸ் ஆகும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஸோ வாட் இஸ் த லிமிட் ஃபார் எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசட்டோட லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் இசட் லிமிட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ இதோட வேல்யூ வந்து இசட் ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ இதிலிருந்து இசட் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். அப்போ இதுதான் நமக்கான லிமிட். அப்போ 0 to ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இசட்டுக்கான லிமிட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்க்கான லிமிட் கண்டுபிடிக்கணும்.
So next find the limit for y. So y கான லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எதுவுமே நம்ம அசியூம் பண்ணல, எந்த ஒரு வேல்யூவோட எந்த ஒரு எக்ஸ் ஒய் இசட்ன்ற அந்த வேரியபிளுக்கான வேல்யூ வந்து 0ன்னு அப்ளை பண்ணல. அப்ளை பண்ணாமே நமக்கு வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா z இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுக்கணும். ஃபார் ஒய்க்கு let z is equal to 0 அப்படின்னு இந்த ஈக்குவேஷனில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இப்போ இதில் நான் அப்ளை பண்ணேன்னா z இஸ் ஈக்குவல் டு 0னா இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? 0ன்னு ஆகிடும். அப்போ இதுலேருந்து நாம் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு வருமா? இதுலேருந்து நான் ஒய் ஸ்கொயர் மட்டும் தான் கால்குலேட் பண்ண போகிறேன். இது அந்த சைடில் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகும். இதுலேருந்து எனக்கு என்ன தேவை? ஒய்யோட வேல்யூ தேவை. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ வாட் இஸ் த லிமிட் ஃபார் ஒய்? ஒய்யோட லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to வாட் இஸ் த லிமிட்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் ஒய்யோட லிமிட். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு இசட்டோட லிமிட் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து ஒய்யோட லிமிட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும்? இசட்டுக்கான லிமிட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு டு கால்குலேட் இசட் எக்ஸோட யூனிட்? எக்ஸ் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we need to do some assumptions. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா z is equal to 0 and y equal to 0 அப்படின்னு ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா 0ன்னு போட்டோம்னா எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதே சேம் ஃபார்முலா தான், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரில் நம்ம என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கோம்? y equal to 0 and x equal to 0, sorry z is equal to 0ன்னு போட்டோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு வரும். அப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர், தட் இஸ் நத்திங் பட் ஏ. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? ஏ. வாட் இஸ் த லிமிட் ஃபார் எக்ஸ்? லிமிட் ஃபார் எக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to a. So this is the limit for x. Okay, இப்போ இதை வந்து நம்ம அந்த வால்யூமில் அப்ளை பண்ணலாம். ஸோ how to find the volume? வால்யூம்க்கு நம்ம ஏற்கனவே தெரியும், v is equal to 8 into triple integral of dz, dy and dx. ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இது வந்து z-க்குள்ளது, இது y-க்குள்ளது, இது வந்து x-க்குள்ளதுன்னு தெரியும். இதில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ இது எப்படி எழுதலாம்? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 8 into ஃபஸ்ட் இருக்கிறது எக்ஸோட லிமிட். ஃபஸ்ட்டு லிமிட் என்ன பார்த்தோம்? எக்ஸ்க்கு 0 to a அப்படின்னு பார்த்தோம். ஸோ 0 to a. செகண்ட் இருக்கிற இன்டெக்ரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்க்குள்ளது, 0 to ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 to ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். தேர்ட் இன்டெக்ரலோட லிமிட் வந்து இசட்டுக்குள்ளது. ஸோ 0 to என்ன கண்டுபிடிச்சோம்? ஃபஸ்ட்டு 0 to ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் minus x square minus y square into dz, dy and dx. Okay, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த லிமிட் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஜெனரல் ஃபார்முலா, வாட் இஸ் த இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இங்கே இருக்குன்னா 1ன்னு அர்த்தம். அப்போ என்ன வரும்? எக்ஸ்ன்னு வரும். இங்கே இருக்கிற லிமிட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். இது வந்து அப்பர் லிமிட், இது வந்து லோயர் லிமிட். ஓகேவா? இது வந்து லோயர் லிமிட் உள்ளது, இது அப்பர் லிமிட்டுக்கு உள்ளது. இந்த என்ன இன்டெக்ரலில் இருக்கிற லிமிட் இருக்கோ இன்டெகிரேட் பண்ணி வந்ததுக்கப்புறம் இதில் அப்ளை பண்ணுவோம். இதுதான் ஜெனரல் ஃபார்மேட். அப்போ இங்கே இதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு. ஓகே, இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் டிஇசட்ன்னு இருக்கு இல்லையா? அப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1ன்னு அர்த்தம். 1 இன்டெகிரேட் பண்ண எக்ஸை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ண எக்ஸ், இசட்டை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? இசட்டுன்னு வரும். ஓகேவா? அப்போ இது எப்படி எழுதலாம்? v is equal to integral 0 to a integral 0 to square root of a square minus x square. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ண நமக்கு என்ன வரும்? இசட்டை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா 1 இசட்டுன்னு வருமா? ஓகே, இசட் இன்டூ எப்பவுமே போட்ட உடனே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே என்ன இந்த லிமிட்டில் இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த லிமிட் இருக்கோ அதுதான் அப்பர் லிமிட், இது வந்து லோயர் லிமிட். இன்ட்டு ரிமைனிங் இருக்கிறது என்னது? டிஒய் டிஎக்ஸ். இது எழுதிருங்க, இன்ட்டு டிஒய் டிஎக்ஸ்.
இப்போ இதை வந்து எக்ஸ் எங்கெல்லாம் இசட் இருக்கோ அங்கெல்லாம் அப்பர் லிமிட்டையும் மைனஸ் லோயர் லிமிட்டையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இதில் அப்ளை பண்ணோம்னா இன்டெக்ரல் 0 to a இன்டெக்ரல் 0 to ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன வரும், இசட் எங்கே இருக்கும் அங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னா 0ன்னு வருமா இன்ட்டு டிஒய் டிஎக்ஸ். இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு வரும் என்ன வரும், v is equal to 8 இன்ட்டு இந்த 8 மறந்துடக்கூடாது நம்ம 0 to a integral 0 to square root of a square minus x square into square root of a square minus x square minus y square into dy dx அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு நம்ம இப்போ எடுக்கணும், இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸோட இன்டெகிரேட் பண்ணி வரணும். இப்போ இதுக்கான நம்ம இன்டெகிரேட் வந்து டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது, இதுக்கான ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலால தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளமை நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது ஜென்ரல் ஃபார்மேட், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிற இந்த ஃபார்முலா அந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குன்னா இது எப்படி எழுதலாம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் எக்ஸ் பை 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய்ன்னு இருக்குது. இந்த டேர்ம் அப்படியே எழுதுங்க. ஓகே, இன்டெக்ரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய். இப்போ இதை வந்து கம்பேரிசன் பண்ணுங்க, இதுதான் ஃபார்முலா, நமக்கு ஆக்சுவல் ஃபார்முலா, இதோட நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்க ஏ ஸ்கொயர் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே டிஎக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா எக்ஸை பொறுத்து இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். இங்கே டிஎக்ஸை பொறுத்து நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. அதே போல் இங்கே டிஒய் இருக்குன்னா அங்கே ஒய் இருக்குது. அப்போ இந்த என்டையர் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயருக்கான டேர்ம். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலன்னா திரும்ப ஒரு முறை சொல்கிறேன்னு பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்குங்களா, இங்கே எக்ஸ் இருக்குன்னா இங்கே எக்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இது அப்ளிகபிள். இது ஏ ஸ்கொயருன்றது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஏதோ ஒரு வேரியபிள். ஆனால் எதை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம்னா எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ ஏதோ ஒரு வேரியபிள் ஸ்கொயர் பண்ணும்போது அதுலேருந்து நம்ம இதே சேம் எக்ஸ் இங்கே இந்த சைடில் ரெண்டு சைட்லையுமே இருக்கணும். இங்கே எக்ஸ் இருந்தது நம்ம மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போடாமல் ஏன் நம்ம ஒய் ஸ்கொயரை மட்டும் தனியாக எடுத்தோம்னா இது வந்து ஒய்யை பொறுத்து வேரி ஆகிறதுனால ஒய்யை பொறுத்து நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன டேர்ம் ஒய்னா இங்கேயும் ஒய் இருக்கணும். ஓகேங்களா, அப்போ ரிமைனிங் இருக்கிற வேல்யூ நான் என்னென்னு எடுக்கிறேன், ஏ ஸ்கொயர்னு ஜென்ரலாக எடுக்கிறேன். ஓகேவா, அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகேவா, ஏ ஸ்கொயருக்கு பதில் என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர். டிஎக்ஸ்க்கு பதில் என்ன இருக்குது, டிஒய்னு இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஏ ஸ்கொயர்னா என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகே, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இந்த ஏவும் இந்த எக்ஸும் அப்படியே வரணும். ஏ ஸ்கொயருக்கு பதில் இந்த டேர்மில் இந்த நம்ம யூஸ் பண்ணுற ப்ராப்ளமில் என்ன இருக்கோ அதை தான் எழுதணும். இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன, இப்போ இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ்க்கு பதில் இந்த இடத்துல என்ன இருக்குது, இங்கே எக்ஸ்ன்னு இருக்கா, எக்ஸ்க்கு பதில் இங்கே என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னா இங்கே ஒய் ஸ்கொயர். அப்போ இங்கே எக்ஸ்க்கு பதில் என்ன வரணும், ஒய் அப்படின்னு வரணும். அப்போ ஒய் டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்னது, ஏ இஸ் நத்திங் பட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இங்கே எழுதும் போது என்ன வரணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஒரே ஒரு டேர்ம் இருந்ததுன்னா நம்ம ஏ ஸ்கொயர் பண்ணி இதை வந்து அப்படியே இப்போ ஏ ஸ்கொயர்ன்றதுனால ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஏன் வருமா, இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இதை வந்து நம்ம டேர்ம் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல எடுக்க முடியாது, அதனால தான் ஸ்கொயர் ரூட் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 2. எக்ஸ்க்கு பதில் இங்கே என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர். அப்போ ஒய்யை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஒய் டிவைடட் பை 2ன்னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் இந்த ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த எக்ஸ்க்கு பதில் வேல்யூ என்னது, ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா, இதுதான் நமக்கான ஃபார்முலா.
இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா இதில் எழுதணும். ஓகே, எங்கே அப்ளை பண்ணணும்? இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். இன்டெக்ரல் ஆஃப் திஸ் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு இது அப்படின்னு எழுதணும். ஓகே, ஸோ இப்போ v இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம்? v இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு இன்டெக்ரல் 0 to a. இப்போ இது இன்டெகிரேட் பண்ணி வந்த ஆன்சர் என்னவா இருக்கும்? a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 sin inverse of y divided by square root of a square minus x square plus y by 2 square root of a square minus x square minus y square. லிமிட் இப்போ அப்ளை பண்ணணும். லிமிட் என்னது? 0 to இங்கே என்ன லிமிட் இருக்குன்னு பாருங்க, 0 to square root of a square minus x square, square root of a square minus x square. ரிமைனிங் என்ன இருக்குது இங்கே இன்டெக்ரலில்? இப்போ நான் வந்து இதை இன்டெகிரேட் பண்ணிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்குது? dx. இந்த dxஐ இங்கே போட்டுருணும். ஓகே, இன்ட்டு dx. இப்போ நம்ம அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். எங்கே அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும்னா ஒய்யை பொறுத்து தானே நம்ம இன்டெகிரேட் பண்ணோம். எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன அப்ளை பண்ணணும்னா இந்த அப்பர் லிமிட் மைனஸ் அதுக்கப்புறம் லோயர் லிமிட்டில் எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கெல்லாம் 0 அப்படின்னு அப்ளை பண்ணணும். இது சேம் இப்போ அப்ளை பண்ணலாம். வால்யூம் v is equal to 8 into integral 0 to a. இப்போ அப்பர் லிமிட் எங்கெல்லாம் y இருக்கோ அங்கெல்லாம் என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணணும். a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இங்கே y எதுவுமே இல்லை, அதனால அதை அப்படியே எழுதிக்கலாம். இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் yக்கு பதில் என்ன எழுதணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு பதில் அப்பர் லிமிட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒய்க்கு பதில் நம்ம என்ன அப்ளை பண்ணோம்? அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் a ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இது வரைக்கும் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிட்டோம். மைனஸ் லோயர் லிமிட்டுக்கு என்ன அப்ளை பண்ணோம்? சேம் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ 0 டிவைடட் பை எனிதிங் 0 தான் வரும், ப்ளஸ் y டிவைடட் பை 0 டிவைடட் பை 2 இன்ட்டு எனிதிங். ஸோ இப்போ இந்த என்டையர் டேர்மே என்ன ஆகிடும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 0. இந்த டேர்ம் எல்லாமே நமக்கு 0 வரும். 0 இன்ட்டு 0 0 அப்படின்னு வரும் இன்ட்டு dx. ஓகேவா? இப்போ லிமிட் வந்து அப்பர் லிமிட் மட்டும்தான் நமக்கு வேல்யூ வரும். லோயர் லிமிட் 0க்கு 0ன்னு வரும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 8 இன்ட்டு இன்டெக்ரல் 0 to a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப், இப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1ன்னு வருமா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், இப்போ இந்த டேர்மில் பாருங்கள் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட்டுக்கு ஸ்கொயர் பண்ணோம்னா அந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிடும். அப்போ இது என்ன வரும்? a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா? ஓகே, இன்டூ dx. இப்போ நமக்கு இன்னொரு ஃபார்மேட் தெரியணும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு பை பை 2. இதுவும் நமக்கு தெரியணும். ஓகே, இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ என்ன வரும்? 8 இன்ட்டு இன்டெக்ரல் 0 to a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு பை பை 2. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ பை பை 2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு இங்கே இருக்கிற ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dx. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் கேன்சல் ஆகிடும்? இந்த ப்ளஸ் a ஸ்கொயரும் மைனஸ் a ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ 0 என்டையர், இந்த 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ இந்த என்டையர் டேர்மே என்ன ஆகிடும்? நமக்கு 0ன்னு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் நமக்கு ஆன்சரில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ இங்கே எழுதுகிறேன். v is equal to 8 into integral 0 to a. இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு பை பை 2ன்னு வந்ததா? இப்போ இதில் வந்து எதெல்லாம் கான்ஸ்டன்ட் பாருங்கள். பைன்றது கான்ஸ்டன்ட்,
2 கான்ஸ்டன்ட், இந்த 2 கான்ஸ்டன்ட் இதெல்லாம் வெளியில் எடுத்துடலாமா? வெளியில் எடுத்தால் என்ன வரும்? 8 into pi divided by 2 into 2 4 வருமா? அப்போ integral limit 0 to a square minus x square into ரிமைனிங் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா dx. இப்போ எக்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இது இன்னும் சிம்பிளாகிடும். இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா twice the time. அப்போ இது என்ன வரும்? 2 pi. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா லிமிட் என்ன பண்ணலாம்? இப்போ எக்ஸ் இது வந்து வேல்யூ வந்து 1ன்னு அர்த்தம். இப்போ கான்ஸ்டன்ட் எடுத்தோம்னா a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்ன்னு வருமா? a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை நான் இன்டெகிரேட் பண்ணோம்னா இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்தோம்னா dxஐ பொறுத்து எக்ஸ் கியூப், அதாவது இங்கே n என்ன இருக்கும் அதை வந்து 1 ஆட் பண்ணணும். அப்போ n + 1னா 2 + 1 வந்து 3 டிவைடட் பை n + 1. ஓகே, ஸோ எக்ஸ் பவர் n இன்டெகிரேட் பண்ணோம்னா என்ன வரும்? எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1ன்னு வரும். nக்கு பதில் இங்கே 2 இருக்குது, 2ஓட 1 ஆட் பண்ணோம்னா 3 டிவைடட் பை n + 1, 2 + 1 வந்து 3ன்னு வரும். அப்போ இங்கே என்ன எழுதலாம்? எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3. லிமிட் அப்ளை பண்ணும் 0 to a அப்படின்னு லிமிட் அப்ளை பண்ணலாம். இப்போ இது லிமிட் அப்ளை பண்ணணும்னா எப்படி வரும்? 2 pi இன்ட்டு எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் a சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ a ஸ்கொயர் இன்ட்டு a மைனஸ் a கியூப் டிவைடட் பை 3 மைனஸ் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் 0 போட்டோம்னா என்டையராகவே நமக்கு 0ன்னு தான் வரும். இந்த டேர்ம் எல்லாமே மைனஸ் டேர்மில் 0 அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 pi இன்ட்டு a ஸ்கொயர் இன்ட்டு a கியூப்னு வரும். a கியூப் மைனஸ் a கியூப் டிவைடட் பை 3. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 pi இன்ட்டு 3a கியூப் மைனஸ் a கியூப் டிவைடட் பை 3ன்னு வருமா? எல்சிஎம் எடுத்துக்கலாமா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிவிஷனில் எடுத்தோம்னா எல்சிஎம் ஆகிடும். அப்போ 2 pi இன்ட்டு 3a ஸ்கொயர் கியூப் மைனஸ் a கியூப் 2a கியூப் டிவைடட் பை 3ன்னு வருமா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into 2 4ன்னு வரும். 4 pi a கியூப் டிவைடட் பை 3. தட் இஸ் நத்திங் பட் 4 pi by 3 into a கியூப் அப்படின்னு சொல்லலாம். இல்லை 4 by 3 into pi a கியூப் அப்படின்னு சொல்லலாம். This is nothing but your volume. Okay, volume of the sphere. So what is the conclusion? Volume of the sphere equal to 4 by 3 into pi a cube. இது எப்பவுமே யூனிட் என்ன எழுதணும்? cubic units அப்படின்னு எழுதணும். ஓகேவா? This is the final answer.